ரீசெண்ட் டைமாக வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ஜெமினி ஏஐ அப்படிங்கிற ஒரு சைடு தான். நம்ம கேவலமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை உள்ளே கொடுத்தாலும் ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக அது காட்டுது. ஏன் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வாழ்நாளையே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஷூட் எல்லாமே அழகா இதில் ஏஐ மூலியமாக பண்ணி கொடுத்துருது. ஆனால் இதை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக இந்த இன்ஃப்ளூயன்சர் கூட ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் தன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வெரைட்டியாக ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இவரோட கையை தெரியாத மாதிரி அப்லோட் பண்ண இந்த ஃபோட்டோவில் டேட்டோ இருக்கிற மாதிரி வந்திருக்குது. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இவருக்கு டேட்டோ இருக்காமாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துருக்காங்க. அவங்களோட மச்சம் முதல் கொண்டு டீட்டெயிலாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் அந்த மச்சம் தெரியுற மாதிரி இல்லை. ஆனால் அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதை தாண்டி நிறைய பெண்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இல்லீகலாகவும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்னன்னு தெரியாமையே நம்ம நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கிற முக்கியமான விஷயமே உங்கள் ஃபேஸை வேறு எதுக்கு வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மக்களை இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரைவசி ஃபோட்டோஸ் எல்லாம் தயவு செஞ்சு இதில் அப்லோட் பண்ணுறதை தவிர்த்துருங்க.